வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். எண்ணாகமும் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். அதை சுதந்தரித்து கொள்வோம். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலே நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுக்கு உரியதை, உங்க கையிலிருந்து அபகரிக்கப்பட்டதை, உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதை, நீங்கள் இழந்ததை ஆண்டவர் இந்த மாதத்திலே சுதந்தரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகள், உங்க சொத்துக்கள், உங்கள் உடைமைகள், உங்கள் நிறுவனங்கள், உங்கள் கம்பெனிகள், உங்களுக்குரியது எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் கலங்கி போய் அழுது கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேனே, எல்லாம் என்னை விட்டு பிடுங்கப்பட்டதே, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டதே, நான் இனி என்ன செய்வேன்? என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? என் பிள்ளைகளுக்கு எப்படி எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பேன் என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற, முறையிட்டு கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சுதந்தரித்து கொள்ளுவீர்கள். எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ அதெல்லாம் நீங்கள் சுதந்தரிக்கும்படி இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறக்க போகிறார். உங்களுக்காக வாசல்கள் திறக்க போகிறது. பிடுங்கப்பட்டது நிமித்தம், அபகரிக்கப்பட்டது நிமித்தம், இழந்தது நிமித்தம் எத்தனை கண்ணீர், எத்தனை தவிப்பு, எத்தனை அங்கலாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எல்லா தவிப்புகளையும், எல்லா சஞ்சலங்களையும், எல்லா அங்கலாய்ப்பும், அழுகையும் உங்களை விட்டு மாறப்போகிறது. ஒரு களிப்பின் மாதமாய், ஒரு சந்தோஷத்தின் மாதமாய், ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் சுதந்தரிக்க போகிறீர்கள். சுதந்தரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். மேன்மை அடைய போகிறீர்கள். உங்களுடைய தலை உயரப் போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு இறங்க போகிறார். உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார். உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும்படி அவர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அதை சுதந்தரித்துக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் இழந்து நிற்கிறார்களோ, எதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை விட்டு பறிக்கப்பட்டதோ, எதெல்லாம் பிடுங்கப்பட்டதோ, ஆண்டவரே அதையெல்லாம் திரும்ப கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.